Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஈஸ்ட் ஓவன் மாவு முக்கியமாக சீஸ் இல்லாமல் ஈஸியான முறையில் ஒரு பிட்ஸா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கு நாங்கள் பிரெட் பிட்ஸா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கிறேன். அதோட 2 முட்டை, 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மொத்தமாகவே 3 முட்டையை எடுத்துக்கோங்க. நாங்கள் எடுத்திருக்கிற 6 பிரெட் ஸ்லைசஸையுமே இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி க்யூப் ஷேப்பில் சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரியே எல்லாத்தையும் வெட்டினதுக்கு பிறகு 2 முட்டை, 1/4 கப் ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பானை ஊற வச்சுக்கோங்க. சீஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, நாங்கள் எப்படி பிட்ஸா செய்கிறதுன்னு யோசிப்போம். நானுமே அப்படித்தான். அதனால் இன்றைக்கி நாங்கள் சீஸ் இல்லாமல் ஒயிட் சாஸ் செஞ்சு பிட்ஸா செய்ய போகிறோம். ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 கப் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி 250 ml தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடா. இப்போ இதில் 1 கப் ஃப்ரெஷ் மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இதோடவே டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க போக்குள்ளேயே டேஸ்டான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிரும். இது மாதிரி இருக்கக்குள்ளேயே இறக்கி வேறொரு பவுலுக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் ஆறப்போக்குள்ள இன்னமுமே திக்காகும். அடுத்து பிஸாட டொப்பிங்காக நான் ஃப்ரைட் சிக்கன், வெங்காயம், தக்காளி, ஒயிட் சாஸ், அதோடவே டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் பிட்ஸா செஞ்சுக்கிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்க்கலும், ஆனால் பட்டர் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாகவே அந்த பானில் முட்டை, ஃப்ரெஷ் மில்கெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தோமேனா, இப்போ அதை இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி ஒரு பிட்ஸா ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்க வேணும். இப்போ இது மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு லெவல் பண்ணினதுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடி 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பாருங்கள். இதை திறக்க போக்குள்ளே அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு சைட் ரெடி ஆகினதுக்கு பிறகு இதுக்கு மேலால் இது மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு இந்த தவாவை மற்ற பக்கம் திருப்புங்க. மறுவாலும் தவாவை ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிட்ஸாட மற்ற பக்கம் வேவுறதுக்காக இது மாதிரி தவாவில் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நான் இதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கிறேன். உங்கள்கிட்ட பிட்ஸா சாஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இதோடவே ஒயிட் சாஸ், உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் இந்த மாதிரி டைமில் சீஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து டொப்பிங்காக நான் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, ஃப்ரைட் சிக்கன் தான் எடுத்திருக்கிறேன். டொப்பிங் எல்லாம் எப்பவும் அவங்களுக்கு விருப்பம் மாதிரி சேர்த்துக்குறையிலும். இதோடவே கேப்சிகம், கறி கொச்சிக்கப் இல்லாட்டி சோசேஜஸ் எது வேணாலும் சேர்த்துக்குறையிலும். அடுத்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொன்னால் கட்டர் தூள் தான். இதோடவே என்கிட்ட இட்டாலியன் சீசனிங் இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி குறையிலும். இப்போ ஒரு மூடியால் மூடிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கள், இவ்வளோ நேரம் ஸ்டவ் ஆஃபில் தான் இருந்துச்சு, இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஈஸி டேஸ்டியான பீட்ஸா ரெடி. சும்மா பானும் முட்டையும் மட்டும் கொடுத்தோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைலாம் அவ்வளோவா அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியோ அப்படி இல்லாட்டி நோம்பு திறக்கிற நேரம் இஃப்தார் ரெசிபியாவோ செஞ்சு குறையிலும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.